துந்துபி என்று ஒரு அரக்கன். அவன் ஒரு பெரிய மாடினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு சமுத்திரத்தினிடம் போய் நீ என்னோடு சண்டைக்கு வான்னு துந்துபி அழைத்தான். அவர் சொன்னார், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் கடல், நான் சண்டையிலெல்லாம் பெரிய தேர்ச்சி பெற்றவன் கிடையாது. உனக்கு வேணும்னால் ஹிமாச்சல பர்வதம் இருக்கே, அதுதான் நிறைய வலிமை படைத்தது, ஹிமாச்சலத்தினிடம் போய் சண்டை போட்டுக்கொள்னு சமுத்திரராஜன் சொல்லிவிட்டார். சரின்னு துந்துபி புறப்பட்டு ஹிமாச்சல பர்வதத்துக்கு போய் ஹிமாச்சலத்தை சண்டைக்கு அழைத்தார். அவர் சொன்னார், ஐயோ நான் ரொம்ப சாத்விகன், எல்லா யோகிகளும் இந்த மலையிலிருந்து தபஸ் பண்ணலாம், அதுக்காக நான் இடமா இருக்கேன், எனக்கு இந்த சண்டையெல்லாம் பிடிக்காது, அதனால என்னையும் விட்டு விடுன்னு ஹிமாச்சல பர்வதமும் சொல்லித்து. அப்ப துந்துபி கேட்டானாம், எனக்கு தகுந்தபடிக்கு யுத்தம் செய்வதற்கு யாரான் ஒருவர் வேண்டும், யாரையோடு சண்டையிடலாம்னு கேட்டபோது அப்ப ஹிமாச்சலம் சொல்லித்து, வாலின்னு கிஷ்கிந்தையிலே இருக்கிறான், குரங்குகளுக்கெல்லாம் தலைவன், இந்திரனுக்கு மகனாக பிறந்தவன், அவனிடத்திலே போய் நீ பிரார்த்தனை செய்து சண்டையிட்டுக்கொள், அவன்தான் உன்னுடைய பலத்துக்கு தகுந்தவனாக இருப்பான் என்று இப்படி துந்துபியின் இடத்திலே சொல்லிவிட்டார் ஹிமாச்சல பர்வதம். அங்கிருந்து நேர கிஷ்கிந்தைக்கு வந்தான், வாலியை சண்டை கழைத்தான். பெரிய கோரமான சண்டை ரெண்டு பேருக்கும் நடந்தது. கடைசியில வாலிக்கு பலம் அதிகம். அந்த துந்துபி என்கிற அரக்கனை கொன்று விட்டார். அப்படியே அவன் உடம்ப தூக்கி இப்படி தரையில கழுத்து போட்டாராம். அவனுக்கு அதிலேயே பிராணன் போய்விட்டது. அவன் மூக்கிலிருந்து வாயிலிருந்தெல்லாம் ரத்தம் வெளியே கொட்டத் தொடங்கித்து. அதுக்கு மேலேயும் அவனுடைய வீரம், அவனுடைய பலம் இன்னும் குறையாதபடியால் அந்த உடலை எடுத்துக்கொண்டு நன்னா சுத்தி சுத்தி வெகு தூரத்துக்கு தூக்கி எறிந்தானாம் வாலி. அப்படி தூக்கி எறியும் போது அவன் உடலிலிருந்து வந்த சில இரத்த துளிகள், அந்த இரத்த துளிகள் எல்லாம் இந்த மதங்க முனிவர்னு முன்னாடி சொன்னேனே, அவருடைய ஆசிரமத்துல போய் அந்த இரத்த துளிகள் பட்டு விட்டன. அதனால எல்லாம் அசுத்தமாக போய்விட்டது. அந்த கோபத்துல தான் மதங்கர் சாபம் கொடுக்கிறார். எந்த தைரியம், கர்வம் இருப்பதால் தானே எந்த திசையில் எரிகிறோம்னு கூட பார்க்காமல், கீழே என்ன இதனால விளைவு ஏற்படும்னு பார்க்காமல் நீ ஒரு சடலத்தை தூக்கி எறிந்தாய். அதனால் என்னுடைய ஆசிரமம் இருக்கும் ஒரு பிராந்தம், இந்த பகுதிக்குள்ளே நீ வந்தால் நீ மரணம் அடைந்து விடுவாய் என்று மதங்க முனிவர் வாலிக்கு சாபம் கொடுத்தார். சுக்ரீவன் சொல்றான், அதனால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன், மற்றபடி உலகம் முழுக்க தெரிந்திருக்கிறானாம் சுக்ரீவன். துந்துபியை கொன்று அதன் சடலத்தை வாலி தூக்கி எறிந்தானோ இல்லையோ, அந்த சடலம் இன்றும் அங்கு இருக்கிறது. அந்த சடலத்தை ராமனும் தூக்கி எறிந்தான் என்றால் அப்ப வாலிக்கு இருக்கும் சக்தி ராமனுக்கும் உள்ளது என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சுக்ரீவன் தெரிவித்தார். ராமனுடனே சிரிச்சுட்டே பதில் சொன்னாராம், என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு குரங்குக்கு உதவி கேட்கணும்னால் நான் யாருன்னு நிரூபிக்க வேண்டிய நிலை வந்து விட்டதேன்னு ராமனுக்கு சிரிப்பு. சிரித்து கொண்டே, அப்படி உனக்கு நம்பிக்கை இல்லையா சுக்ரீவா, கவலைப்படாதே, உனக்கு நம்பிக்கை வரும்படி நான் செயலை செய்து காட்டுகிறேன்னு சொல்லி ராமன் தன்னுடைய கால் கட்டை விரலால தட்டி விட்டதுக்கு அது 80 மைல் தூரம் போய் அந்த சடலம் விழுந்ததாம். பார்த்து சுக்ரீவன் சரின்னு ஏற்றுக்கொண்டான். ஆனா சுக்ரீவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை வரல.